இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒன்று எல்லோரும் வந்து சலாம் முடிச்சுட்டு நடந்து போகிறவங்க பாருங்க, தெரியுதா? உங்களே பேங்க் போயிட்டு வந்துட்டேன். ஒரு நல்லா இருக்கேன், மெட்ரோ ஒதுக்கி விட்டுருக்கு உங்களுக்கு. நண்பர்களே, காரை கழுவியாச்சு. நண்பர்களே வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை காலங்காத்தால எங்கே போகிறேன்னா, அன்றைக்கி லீவு தான், எந்த வேலையும் இல்லை. ஆனால் வந்து காலங்காத்தாலே வந்து எங்கே போகிறேன்னா, காலங்காத்தானே இல்லை, மத்தியானம் ஆகி போச்சு, 12 ஆகி போச்சு. பேங்க் தான் போகிறேன். என்ன சொன்னால் நேற்றுக்கு பேங்க் தான் போகிறேன், இன்றைக்கி பேங்க் தான் போகிறேன். இந்த காரை ஆன் விட்டுருலாம். நண்பர்களே, காலங்கத்தில் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்கில் போய் ரூபாய் எடுத்து என் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அப்புறம் வந்து அதை வந்து ஊருக்கு அனுப்பிவிடணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊரில் இருக்கான், நேற்றுக்கும் மாற்றி விட்டு இந்த மாதிரி இன்றைக்கும் மாற்றி வேண்டியிருக்கு. அதான் காலங்கத்தில் ஃபஸ்ட்டு ஏடிஎம் போய்ட்டு அங்கே போய் ரூபாய் எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு பேங்க்கில் போய் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு ஊருக்கு அனுப்பிவிடணும். இதான் முதல் வேலை காலில். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒன்று எல்லோரும் வந்து சலாம் முடிச்சுட்டு நடந்து போகிறவங்க பாருங்க, தெரியுதா? இப்போ எல்லா கடையும் போட்டிருக்காங்க. இனி சலாம் முடிஞ்சுட்டா இப்போ எல்லாம் ஓப்பன் ஆகும். கடை ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நல்ல க்ரௌடாக இருக்கும். நம்ம ஊரில் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி. Please wait. Please wait. Please wait. Please wait while your transaction. Please wait while your transaction. Thank you. நண்பர்களே, ரூபா போட்டாச்சு பேங்க்கில். இனி வந்து என் ஃப்ரெண்டு மாற்றி விட்டால் மட்டும் போதும். கூட்டம் இல்லை நான் போகும்போது. இப்போ தான் ஆட்கள் வருது. நண்பர்களே, பேங்க் போயிட்டு வந்துட்டேன். ஒரு நல்லா இருக்கேன், மெட்ரோ ஒதுக்கி விட்டுருக்கு உங்களுக்கு. இந்த ரோடு இப்போ தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்து அந்த தான் போவேன், பார்த்துருக்கேன் வீடியோவில். அந்த சென்டரில் கூட கல் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ரோடு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இனி என்ன ஃபுல்லாக வேலை முடிக்கலாம் நினைக்கிறேன். இந்த ரோடு வேலை முடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். இதில் ஒரு ஸ்டாப் வரும் எனக்கு தெரிஞ்சு. நண்பர்களே, ஒரு வழியாக வந்து பேங்க் போய் வேலையை முடிச்சாச்சு, ரூபாயும் போட்டாச்சு, ஊருக்கும் ரூபாயும் அனுப்பி போட்டாச்சு. இனி வந்து சமையல் பண்ணணும், அதுதான் நெக்ஸ்ட் வேலை. என் ரூம் பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்கும். நண்பர்களே, டைம் கரெக்டாக வந்து 8 மணி ஆச்சு. இப்போ நான் வந்து எங்கே நிற்க, நான் வந்து ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன் ஆட்களை கூப்பிட்டு. வெள்ளிக்கிழமை எனக்கு இதான் மொதல் வேலை. 8 மணி தான் ஆரம்பிச்சிருக்கு. காலையிலே பார்த்தீங்கன்னா வந்து நான் முழிக்கும் போதே மணி கிட்டத்தட்ட 11:30 ஆகி போச்சு. அப்புறம் வந்து பேங்க்கு போண்டி வந்து பேங்க்கில் போய் இந்த ஏடிஎம் போண்டி வந்து ஏடிஎம் போய் ஒரு ஏடிஎம்ல போய் வித்ரா பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஏடிஎம்ல போய் பைசா வந்து டெபாசிட் பண்ணி திரும்ப ஊருக்கு ரூபாய் அனுப்பி இந்த மாதிரி வேலைகள் நடந்து அப்புறம் வந்து ரூமுக்கு வந்து சமையல் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்துட்டு சரியான தூக்கம். திரும்ப வந்து 5 மணிக்கு முடிச்சேன், 5:30 முடித்தேன். அப்படியே முடிச்சு ஒரு டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே சும்மா ஃப்ரீயாக இருந்தேன். அப்புறம் வந்து இந்த வேலை வந்து இப்போ இங்கே ஒரு இடத்துக்கு நாங்கள் அந்த பில்டிங் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி தான் இடம் இருக்குது. நான் வந்து பேக்கில் பார்க்கிங் அப்படி சும்மா நிற்கேன். இப்போ போட்டு உடனே ரொம்ப டைம்லாம் ஆகாது. இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து நேராக ரூம் தான். இங்கே நான் இப்போ கரெக்டாக எங்கே நிற்கிறேன், கிட்டத்தட்ட என் ரூம்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி நிற்கேன். வரும்போது 50 கிலோமீட்டர் வந்து போகும்போது கம்மியாக தான் இருக்கும். போகும்போது ஒரு 35-40 தான் இருக்கும். போகும்போது குயிக்கே பேர்லாம் வரும்போது சரியான டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட 1.25 மணிக்கூர் ஆகி போச்சு இங்கே வரதுக்கு. பார்க்கலாம் இங்கேருந்து இப்போ வராங்கன்ட்டு வந்த உடனே ரூம் பண்ணி தான் அப்புறம் போயிட்டு அடுத்த வேலைகள் தான் நம்ம வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா?
நண்பர் டைம் கரெக்டாக 9 மணி ஆச்சு. இப்போ தான் வேலை முடிஞ்சு வரேன். இனி வந்து அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடணும். பசிக்குது. மேகி இருக்குது ரூமில், அதை போட்டு சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதான். ரூமில் வந்து மேகி இருக்குது நண்பர்களே. நீ மேகி போட்டு சாப்பிட வேண்டியதான். நல்லா பசிக்குது. ஏன்னா வந்து அடுத்த இனி வேலைகள் இருக்கும். வேலையில் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பண்ணி வெளியில் பார்த்தீங்களா எப்போனாலும் வேலை ஆகும். அதில் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகிறீங்களா ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்காக தான் முதல்ல நம்மளோட வேலைகளை ஃபஸ்ட்டு குயிக்காக முடிக்கணும். நண்பர்களே அடுத்த வேலை வந்தாச்சு. வேலைன்னா வந்து டியூட்டியில் ஒன்றும் இல்லை. என் மேடத்துக்கு கார் லைட்டாக கழுவி விடணும்னா கடையில் விட்டு கழுவணும். கார் எதுவும் அழுக்கிறது போல், அதை மேலே இப்போ மெசேஜ் போட்டுருக்கு. இப்போ சாவியை வாங்கிட்டு பக்கத்தில் தான் என் வீட்டு பேக்கில் தான் இருக்குது சர்வீஸ் ஸ்டேஷன். இந்த கார் தான் இது, ஃபோர்டு கார். இது வந்து புது கார். இப்போ தான் அந்த கார் வாங்கி ஒரு வருஷம் கூட இருக்காது. ஓகே, எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஏன்னா சீட்டெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல் ஆகுமா, நமக்கு அது செட் ஆகாது. பார்த்தீங்கன்னா கியர் வந்து இந்த டைப், இந்த ரவுண்ட் டைப். வீட்டுக்கு பேக்கில் தான் இருக்குது சர்வீஸ் ஸ்டேஷன்னா. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுற்றி வரணும். என் வீடு இங்கே தான் இருக்குது. இந்த இதில் ரைட் சைடு தான் நம்ம காம்பவுண்டு. என் கார் நீங்கள் தான் இங்கே தான். ஆனால் நம்ம வந்து அது பேக்கில் தான் வரணும். அதில் கிடந்து காரை போட்டு திருப்பணம் கிடந்து இல்லைன்னா. ஓகே, நம்ம வந்து வந்தாச்சு தான் சர்வீஸ். இங்கே மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் பம்பில் வந்து காருக்குள்ளோடைய இடம் இருக்கும். எல்லா பம்புலேயுமே இருக்கும் மேக்ஸிமம். நண்பர்களே காரை விட்டாச்சு. இது வந்து கழுவி முடிஞ்ச காரை எடுத்து வந்து தான் வீட்டில் வந்து அப்புறம் இந்த வேலையை போகிறது இல்லை. இங்கே மேக்ஸிமம் வந்து ஒரு பெட்ரோல் பம்பு இருக்குன்னா, இது பெட்ரோல் பம்பு இங்கே இருக்குதுன்னா இங்கே வந்து என்ன ஆகுன்னா, இது வந்து நம்ம காருக்கு வந்து பஞ்சர் ரோட்டுடைய கடை, இந்த ஷாப்பு. இது வந்து இன்ஜின் ஆயில் மற்றொரு கடை. இந்த பக்கம் இங்கே வந்து சர்வீஸ் ஸ்டேஷன். இந்த மாதிரி ஒரு பம்ப் இருந்ததுன்னா அங்கே வந்து எல்லா வாய்ப்புமே இருக்கும் ஒரே இடத்துல. இங்கே மட்டும் இல்லை, எல்லா பம்ப்லேயுமே வந்து எல்லா வாய்ப்புமே இருக்கும். ஆனால் இந்த பம்பில் வந்து டீசல் இல்லை, இங்கே வந்து பெட்ரோல் மட்டும் தான் இருக்கும். டீசல் இங்கே கிடையாது. ஆனால் இதுக்கு பேக்கில் தான் என் வீடு இருக்குது. அது இல்லாமல் இங்கே மேக்ஸிமம் வந்து வேலை செய்யாமல் வந்து அந்த இருக்கா, அந்த இது வந்து பஞ்சர் கடை. அங்கே வந்து பாகிஸ்தானியாக இருப்பாங்க, பாகிஸ்தானியான ஆட்கள் தான். இங்கே வந்து எமினி ஆட்கள், அப்புறம் இங்கே எமினி ஆட்கள் தான். இந்த மாதிரி இடங்கள் வந்து எமினி ஆட்கள் தான் வந்து அதிகம் இருப்பாங்க இந்த சர்வீஸ் ஸ்டேஷன். வந்து பஞ்சர் கடை இதில் வந்து பாகிஸ்தானி ஆட்கள் இருக்கும், எமினி கொண்டு இருக்கும். நண்பர்களை காரை கழுவியாச்சு. எனக்கு வந்து வீட்டில் விட்டால் போதும். விட்டு சாவியை கொடுக்கணும். இப்போ நடத்துகிற காரு நான் சாவி அங்கிட்ட காது அவங்கள்ட்ட தான் இருக்கும். இந்த கார் நல்லாயிருக்கும். இது வந்து ஃபோர்டு கார் தான். அவ்வளோதான் நண்பர்களே, காரை கழுவி முடிச்சாச்சு. நீங்கள் கையில் கொடுத்துட வேண்டியதான். என் கறிங்க நிற்க பாருங்க, பூச்சக்குட்டியை பாருங்க. நண்பர்களே காரை விட்ட உடனே எனக்கு அடுத்த வேலை வந்தாச்சு. அந்த காரை இப்போ தான் கழுவி முடிச்சு. அடுத்து எனக்கு டியூட்டி வந்திருக்கு. எங்கே போகிறாங்கன்னு தெரில. இப்போ தான் வந்தேன். அந்த அண்ணன் அங்கே நிற்கும் போதே மெசேஜ் போட்டாங்க அந்த மாதிரி எங்கே நிற்க அப்படின்ட்டு. அப்போ முடிஞ்ச உடனே வேலை இருக்குது அப்படின்ட்டாங்க. ஓகே நண்பர்களை எங்கே போகிறேன்னு தெரில. போயிட்டு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் எங்கே நிற்க என்ன ஏதுன்னு வச்சுருக்கீங்களா. நண்பர்களே வேலை முடிஞ்சு கிட்டத்தட்ட மணி வந்து 11:30 ஆச்சு. இனி வந்து யாரும் வெளியே இல்லை. எனக்கும் வேலை முடிஞ்சு நானும் இனி போய் தூங்க வேண்டியதான். நீங்கள் தூங்குங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. பாய் பாய்.